நெட்ஃப்ளிக்ஸ் வெர்சஸ் பேரமௌண்ட். ஸோ WB வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஃபார் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேரமௌண்ட் ஃபஸ்ட்லேருந்தே செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா காம்பைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் நடுவில் வந்து பூராத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் 82 பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேலை வந்து இது பண்ணேன். இப்போ வந்து பேரமௌண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் காம்பீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. பேரமௌண்ட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்காங்க. WBயோட ஷேரிங் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பேரமௌண்ட் பிடிச்சிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ பேரமௌண்ட் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 பில்லியன் ஒரு 100 பில்லியன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற ஒரு ஐடியாவில் வந்து இப்போதைக்கு பேரமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களாம். ஸோ பேரமௌண்ட் இப்போதைக்கு 100 பில்லியன் வரைக்கும் கொடுத்து எப்படியாச்சும் WB வாங்கிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை விடவே அதிகம் 82 பில்லியன் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால், பட் ஆனால் இப்போதைக்கு பேரமௌண்ட் ஒரு 100 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் விட இப்போதைக்கு பேரமௌண்ட் ஒரு ஹை சான்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்கக்கிட்ட இருக்கிற இன்கம், அவங்க வச்சிருக்கிற அந்த காசு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து WB வாங்க போகிறாங்க. பட் நம்ம பேரமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு பட்சத்தில் அவங்க கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி தான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் WB வாங்க போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இது ஒரு ஈஸியான பையாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படியாவது பேசி மோஸ்ட்லி ஒரு ஏகப்பட்ட டைம் இருக்கனால மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போதைக்கு நம்பர் 1 கண்டென்டர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் இப்போதைக்கு பேரமௌண்ட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது. இந்த பட்சத்தில் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு பேரமௌண்ட் இப்போ கொஞ்சம் போட்டியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் பேரமௌண்ட் வாங்கினா உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மார்வல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் அவெஞ்சர்ஸ் 1 அந்த படம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணதே வந்து மார்வல் படங்களை பேரமௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் DC அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மூவிஸ் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா DCயோட படங்கள் கன்ஃபார்ம் தியேட்டரிக்கல் ரன் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பேக் ஃபயராக போயிடும் இல்லையா. ஸோ பட் மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஷேரை வந்து இப்படி டோட்டலாக மாற்றி தியேட்டரிக்கல் ரன் 1 மந்த் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாகவே WB நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இப்போ என்ன நடக்க நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குவானா பேரமௌண்ட் வாங்குவானா அப்படின்ற ஒரு பட்சத்தை பார்க்கும்போது மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குவாங்களா பேரமௌண்ட் வாங்குவாங்களா அப்படின்றத உங்கள் தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.